வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதத்தில் 19ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் சுவாதி, திதி தேய்பிறை, சப்தமி நண்பகல் 12 மணி வரை, அதன் பின் தேய்பிறை அஷ்டமி. யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் மீனராசிக்காரர்களுக்கு. இன்றைய விசேஷம், இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி என்பதால் மாலை நேரத்தில் கால பைரவரை வழிபட வேண்டும். இன்று கால பைரவரை வழிபட வேண்டிய தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை எனப்படும் நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. தேய்பிறை அஷ்டமியில் நாம் ஏன் பைரவரை வழிபட வேண்டும்? பைரவர் எதற்காக நாயுடன் நிற்கின்றார்? என்ன காரணம்? எதற்காக நாம் வழிபட வேண்டும்? தேய்பிறை அஷ்டமி என்பது அதுவும் ஒரு வழிபாட்டில் ஒரு பரிகாரம்தான். ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய பல தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பவர் தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு உண்டு. கால பைரவர் என்று அவருக்கு பெயர். பிரதோஷம் என்பதும் கால நேரத்தோடு செய்யக்கூடிய ஒரு பூஜை. பிரதோஷ வேளையில் நம்ம நந்திக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்வோம். அதே மாதிரி தான் இந்த தேய்பிறை அஷ்டமி என்றும் கால பைரவருக்கு நம்ம பூஜை பண்ணுறோம். எதற்காக நாம் செய்கிறோம் இந்த பூஜையை? எதற்காக நாம் அந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, பொதுவாக இந்த தேய்பிறை அஷ்டமிங்கிறது பல விஷயத்திற்கு ஒரு நிவர்த்தி. முதல்ல ஒரு தோஷம் ஏன் வருது ஒரு ஜாதகத்தில், ஏன் மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னா, அது நாம் பட்ட கடன் அப்படின்னா ரிஷிக்கடன், பித்ருக்கடன், தெய்வக்கடன். நம்ம லௌகிக வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியல, இது ஒரு கடன். இந்த மாதிரி கடன்களில் பித்ருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாத விட்டுட்டோன்னா அது ஒரு தோஷமாக வரும். இந்த மாதிரியான தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பித்ருக்களுக்கு சிராதங்கள், திதிகள் இது எல்லாமே செய்யலாம். விடுபட்டு போன விஷயங்களை செய்யலாம். உங்களுடைய தகப்பனார் தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் காலமானாரோ அந்த மாதத்தில் அவருக்குடைய தேதி நமக்கு தெரியல அப்படின்னா, வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் செஞ்சோம்னா அது அதற்கு நிகராக ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஒரு தகவல். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காட்டுறீங்க. அந்த ஜாதகத்தை ஜோதிடர் பார்க்குறார். அப்போ நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண பாவங்க அப்படின்னு சொல்லுவார். இதை எந்த இடத்தில் வைத்து சொல்கிறார் அப்படின்னா, லக்னத்திற்கு 5ஆம் பாவம். அது பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய இடம். பூர்வ புண்ணியம்னு தான் அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அது பூர்வ தோஷம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்கிறார். அதாவது நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்பதான் இந்த ஜென்மம் அமைகிறது. இப்போ போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த சில பாவங்களை அது சுட்டி காட்டும். அப்போது இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்வினை தீவினைகளை 9ஆம் இடம் சுட்டி காட்டும். அதுதான் பாக்கியஸ்தானம். அப்போ இந்த பூர்வ புண்ணியத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் வைத்து ஜோதிடர்கள் பலன் சொல்வார்கள். இந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய போன ஜென்ம இடங்கள், அதுதான் 5ஆம் இடம்.
அந்த 5ஆம் இடத்தை இவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு, அதாவது ஜோசியம் சொல்லக்கூடியவருக்கு, அந்த ஜோசியருக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான பைரவர் பூஜையை செய்திருப்பார். அவர் குடும்பத்தில் யாராவது செய்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பைரவர் பூஜையை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது பைரவரை வணங்குபவர்களுக்கு, இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று சிவ ஆலயம் சென்று வருபவர்களுக்கு போன ஜென்மத்துடைய கான்டாக்ட்ஸு, அதோடைய ஞாபகங்கள் வந்துடும், அதோடைய தொடர்பு கிடைச்சிடும். இது கிடைப்பதால் என்ன பலன்? அதை நம்ம சரி செய்ய முடியும். இந்த நாயை வாகனமாக கொண்ட பகவான் அவர். நாய் என்ன பண்ணும்? தன் மோர்ந்து பார்த்து எங்கே பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடும். அதனால தான் இன்றைக்கி போலீஸ்காரங்கள்லாம் நாயை வைத்து மோப்பம் செய்து விட்டு அதை பிடிக்கிறாங்க. நாய்க்கு மோப்பம் பிடிக்கும் தன்மை உண்டு. உங்களுடைய பூர்வ ஜென்மத்தை மோப்பம் பிடிக்கும் தன்மையை கொடுத்து விடும். அதை கொண்டவர்கள் தான் ஜோசியர்கள். அதனால் அவர்கள் அந்த குடும்பத்தில் யாரோ அந்த பூஜையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதனால் அவர்கள் அதை உணர்ந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு அதே மாதிரி போகும்போது உங்களுக்கு அதனுடைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுன்னா, அதற்கான நிவர்த்தி 9ஆம் இடம். அங்கே போய் நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யும்போது, தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த ஜென்மாந்திர பாவங்கள் குறைந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஏதோ இந்த காலத்தில் நம்ம இந்த விஷயத்தை தப்பு செஞ்சுருப்போம் அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். அந்த பாவத்தை போக்குவதற்கு வழியும் அங்கேயே உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் எப்பயுமே பைரவருக்கு நம்ம இந்த தேய்பிறை அஷ்டமியில் போயிட்டு வர்றதுனால, கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுவதால் நம்மளுடைய ஜென்மாந்திர பாவங்கள் விலகும். மேஷராசிக்காரர்களுக்கு இது யோகம் நிறைந்த நாள். எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசிக்கு 4 கிரகமான சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்வதால் பொது பழக்க வழக்கங்கள், சமுதாயத்தில் நற்மதிப்பு, அந்தஸ்து, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், புதிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும். ராசி அதிபதியான செவ்வாயை குரு பார்க்குறார், சந்திரனை பார்க்குறார். சந்திரன் குரு பார்வை, இது கஜகேசரி யோகம். இது ஒரு நல்ல யோகம். அதே மாதிரி செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி குரு பார்வையில். அதனால் எல்லா விதத்திலுமே இன்றைக்கி பெரிய அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். பெரிய அளவில் புகழ் கிடைக்கும். உங்களுடைய பெயர், அந்தஸ்து, கௌரவம் உயரும். உங்களை பற்றி 4 பேர் நல்ல விதமாக வெளியே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். தொழிலில் வெற்றி, தொழிலில் ஒரு டார்கெட் வச்சு ஜெயிக்கக்கூடிய நேரம் இது. உங்களுக்கே உங்களுடைய தொழிலே ஒரு டார்கெட். போன வருஷம் நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்டு, சேல்ஸை இந்த வருஷம் நீங்கள் பிரேக் பண்ண போகிற நேரம் இது. அப்போ தொழில் முறையில் உங்களுக்கு யார் போட்டியாளர்களாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிற நேரம். அது எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம். இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் இது. இளம் வயது தம்பதியருக்கு, திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். 5 வருஷம் 10 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவர்களுக்கும் இப்போது கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு நேரம். புத்திர சந்தான யோகம் ஏற்பட்டிருக்கிற நேரம். அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுக்கு. மிதுன ராசியில் இருப்பவர்கள் இப்போது இடம் மாற்றம் எதிர்பார்த்தாங்கன்னா இப்போ இடம் மாற்றம் கிடைக்கும். இடம் மாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம், நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பார்வை. ராசிநாதனுக்கு குரு பார்வை. ராசிநாதன் என்பவர் சந்திரன். அவர் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார். தாயாருக்கு நலம், தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம், தாயாரின் உடல் நலமாக இருக்கும். நல்ல நாள் இன்னைக்கு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி சரியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற வீண் விரயங்கள் தடுக்கப்படும். சேமிப்புகள் உயரும். சேமிப்புக்கான சில நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நேரம். சில பேர் இந்த மாதிரி பேங்க்கில், மியூச்சுவல் ஃபண்டில், எஸ்ஐபி மூலம் பணம் போடுறது, இந்த மாதிரியான ஏதாவது திட்டங்கள் அவங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க.
அதற்கான ஒரு நல்ல ஆலோசனையும் கிடைக்கும். அதற்கான ஒரு முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டாலும் சரி, சின்ன உண்டியில் வச்சு பணம் போட்டாலும் சரி, சேமிப்புகள் உயரும். இன்றைக்கி அனைத்து வயதினருக்கும் இது ஒரு ஏற்றமிகு நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த முறையில் படிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. எந்த விதமான பரீட்சையாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் இது. நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாரா தன லாபங்கள், தனம் வருவாய், பேச்சில் ஒரு ஆற்றல். உங்கள் பேச்சையை கேட்குறதுக்குனே 10 பேர் கூடுவாங்க. அந்த மாதிரி பேச்சு திறன் கூடக்கூடிய ஒரு நாள். பேச்சையே தொழிலாக கொண்டவர்கள், வாத்தியார்கள், வக்கீல்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு யோகமான நாள். அவர்கள் பேசியே பணம் சம்பாதிச்சுருவாங்க. கைக்கு பணம் வரக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்திலையும் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப உறவுகள் மேம்படும். நிதிநிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரம். சிலருக்கு வெளியூர், வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். அது ஒரு நல்ல பயணமாக இருக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு உண்டு. ஏற்றமிகு நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாள் இது. ராசியை சந்திரன் கிடக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பார்வையில் சந்திரன். உங்கள் ராசிக்கு 11க்கு உடைய கிரகம் சூரியன். அவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். ராசி அதிபதி சுக்கிரன். அவர் 3ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கார். குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள் இன்றைக்கி நாள். இன்றைக்கி உங்களுடைய தேவை மற்றவர்களுக்கு தேவை என்பது மற்றவர்கள் உணர்வார்கள். அப்போ நீங்கள் வேண்டான்னு உதாசீனப்படுத்தினவர்கள்லாம் இப்போ உங்கள் தேவை அறிந்து உங்களை கிட்ட வருவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் கெத்தை காட்டலாம். இது நாள் வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் இப்போ உங்கள்கிட்ட வருவாங்க. அப்போ கொஞ்சம் ஈகோ பார்க்காதீங்க, சேர்ந்துக்கோங்க, பேசுங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு காட்டிக்கலாம். அதனால் இப்போது உங்களுடைய தேவை மற்றவர்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ ஒரு விஐபி ஆகிட்டீங்க. உங்களுடைய அந்தஸ்து, பெயர், கௌரவம், புகழ் வெளியே வரக்கூடிய நேரம். செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். உங்களுடைய சொல்வாக்கும் உயரக்கூடிய நேரம். நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். சில நன்கொடைகள்லாம் சில பேர் கொடுப்பாங்க. ஒரு பெரிய தொகையை சில ஏழைகளுக்கு உதவிகரமாக நீட்டுவார்கள். இந்த மாதிரி உங்களுடைய உதவியை மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிகள் புண்ணியமாக உங்களுக்கு சேரும். புண்ணியங்கள் வரக்கூடிய ஒரு நாள். நற்செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய நல்ல விஷயங்கள் வெளி வட்டாரத்தில் தெரியக்கூடிய ஒரு நேரம். சில பேர் செய்யக்கூடிய உதவிகளோ நன்மைகளோ வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களை பற்றி இப்போ வெளியே 4 பேர் பேசக்கூடிய நேரம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தேய்பிறை காலத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்வார். அவர் 10ஆம் இடம் வந்தாலும் யோகம், 11ஆம் இடம் வந்தாலும் யோகம். 11ஆம் இடம் வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் இன்றைக்கி எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி விபரீத ராஜயோகங்கள்லாம் ஏற்படும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அவங்களுக்கு. படிக்கும் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுவாங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டு. இது மாதிரி எந்த வயதினராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ப ஒரு அதிர்ஷ்டம் இன்றைக்கி உண்டு. அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அடிக்கக்கூடிய நேரம். வெற்றிகரமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விதத்தில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். ராசிக்கு 7க்குடைய சந்திரனுக்கு குரு பார்வை. 7ஆம் இடம் வலுப்பெற்று காணக்கூடிய ஒரு நேரம். உங்கள் ராசிக்கு 7க்குடையவர் சந்திரன். களத்திர ஸ்தானம் அது. களத்திர ஸ்தானாதிபதிக்கு குரு பார்வை. களத்திர காரகன் சுக்கிரன். அவர் பொதுவாக ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தால் அது நன்மை. அப்போ அந்த இடத்திற்கும் குரு பார்வை கிடைக்குது. அப்போது திருமணம் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். திருமணமானவர்களுக்கு மன வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக செய்து அதில் ஒரு நேர்த்தியை கையாண்டு பாராட்டை பெறக்கூடிய நாள் இது.
மற்றவர்களிடம் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாள், மற்றவர்களின் பாராட்டுக்குரிய நாள். இந்த நாள் எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஏற்றமிகு நாள் மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாள், சூப்பரான டே. ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான், அதிகமான தன வருவாய்க்குரிய நாள். வேற்று மொழி மதம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு கிடைக்கும். வேறு ஒரு மாநிலத்துக்கு போய் சில பேர் சம்பாதிச்சுட்டு வருவாங்க, சில பேர் வெளிநாடு கூட போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். சில பேருக்கு ஏற்றுமதி இறக்குமதி மூலம் அதிகமான தன லாபங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி தொழில் மேற்கொள்பவர்களுக்கு சிறப்பான நாள். பொதுவான ஒரு பலன் அப்படின்னா என்னென்னா, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது 7.5 சனி அப்படின்னு எல்லோரும் பயப்படுவாங்க. உங்கள் ராசி அதிபதியே சனி பகவான் தான். அதனால் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போகிறார், அவர் கெடுதல் பண்ண போகிறார் அப்படிங்கிற இந்த தகவல் பல பேர் சொல்வது இல்லை. உங்கள் ராசிக்குள் சனி பகவான் வந்தாலும் அவர் ராசி அதிபதியாக உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. மற்ற கோள்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகமான சுக்கிரன் 11ஆம் இடத்தில் வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மிகச்சிறப்பாக இருக்குது. நல்ல நாளும் கூட இது. மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இதிலும் கவனமாக இருக்கணும். கவனக்குறைவு ஏற்படும், மறதி ஏற்படும், சிலருக்கு குழப்பம் ஏற்படும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தினம். இன்று தேய்பிறை அஷ்டமி என்பதால் மாலை நேரத்தில் பைரவரை வழிபடுங்க. குழப்பங்கள் தீரும். மனக்குழப்பம் இல்லை, எந்த விதமான குழப்பமாக இருந்தாலும் சரி, நீண்ட நாளாக இருந்த சில பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள், சந்திராஷ்டம தினம்.